வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ஓகேவா, அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கிரைம் டெஸ்ட் சீரிஸ். இது எத்தனாவது டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 16வது டெஸ்ட். 16 டெஸ்டோட பிடிஎஃப் டெலகிராம் லிங்க்ல இருக்கும். டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். அதுல இருக்கிற டவுட்டை நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம். ஓகேவா, டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி. இப்போ நம்ம பார்க்க போறது 16வது கிரைம் டெஸ்ட் சீரிஸ் பார்க்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக மதிப்புகளின் கூடுதல் 8ஆக இருப்பதற்கான நிகழ்ந்த வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இரு பகடைகள் உருட்டும் பொழுது கூடுதல் என்னன்னு சொல்லிருக்காங்க, 8ஆக இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்களா. 8 வரணும் அப்படின்னா கூடுதலுக்கு 2,6 தான். எதை கூட்டினா மினிமம் ஒரு மேக்சிமம் நம்பர். பகடையில நம்ம 1,1 இருந்து 6,6 வர போகுமா, மொத்தம் எல்லாத்தையும் எழுதி கூடுதல் எது எத்தனை 8 வருதுன்னு நம்ம பார்க்க தேவையில்ல. ஒரு மேக்சிமம் நம்பர் மினிமம்ல 1 போட்டா கூட்டா 7 தான் வரும். அதனால நான் 2 போடுறேன், கூட்டினா 8 வருதா, 2,6. ஓகேவா, 2ல இருந்து 6 வர நம்பர் எழுதுங்க பார்க்கலாம். 3, 4, 5, 6 அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட்ல போடுவோம். 2, 3, 4, 5, 6 எல்லாத்தையும் கூட்டுங்க 8 வரும். 6, 2, 8, 5, 3, 8, 4, 4, 8, 5, 3, 8, 6, 2, 8. இப்ப மொத்தம் எத்தனை வாய்ப்பு வருது? 1, 2, 3, 4, 5. அப்ப மதிப்பு கூடுதல் வர எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு தான் கேக்குறாங்க, நிகழ்த்தகவு கேட்கல. எத்தனை வாய்ப்பு ஒரு 8 கூட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, 5 தான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகேவா, சரி. ரெண்டாவது கொஸ்டின் போலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு கொடுக்குறாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை தனியா 10 நாட்கள்ல செய்யறாரு. ஓகேவா, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்யறாங்க. 2 பேருக்குமான தொகையை 2 பேருமே பிரிச்சுக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 லட்சத்தை 2 பேரும் அமௌண்ட்டை பிரிக்கிறாங்க. ஓகேவா, 2 லட்சத்தை பிரிக்கிறாங்க. என்ன ரேஷியோல பிரிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஏ 10 நாள் வேலை செய்யறாரு, பி 15 நாள் வேலை செய்யறாரா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். டைம் அண்ட் ஒர்க்ல கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். எதை எல்சிஎம் என்ன, 10க்கும் 15க்கும் 30. ஓகேவா, 10, 3, 30, 15, 2, 30. என்ன மல்டிப்ளை பண்ணா அந்த எல்சிஎம் வருது அப்படின்னு பார்க்கணும். 10, 3, 30, 15, 2, 30. அப்ப இதுதான் அந்த ரேஷியோட நம்ம பிரிக்க போறோம். ஏ பி. ஏவோட ரேஷியோ என்னன்னா 3, பியோட ரேஷியோ 2. இந்த ரேஷியோட அந்த 2 லட்சத்தை பிரிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இப்ப எப்படி பிரிக்கலாம், இந்த 2 பேருக்குமான கூடுதல் தான் அங்க 2 லட்சம். அப்ப 2 பேரையும் கூட்டினா 3 + 2 5. அந்த 5x = 2 லட்சம் வரும். 5ஆல் அடிச்சா அப்படின்னா 40,000. அப்ப x = 40,000 அப்படின்னா அவன் யாரோட மதிப்பு கேட்கிறான், பி பெரும் தொகை என்ன, பியோட ரேஷியோ என்ன 2. அப்ப 40,000 × 2 80,000. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,000 இருக்கும். ஓகேவா, ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் 80,000. சரி, அடுத்து மூணாவது கொஸ்டின். 24 மாணவர்கள் உள்ள வரிசையில் அமர்ந்து இருக்கின்றனர். மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, ஒரு வரிசையில டோட்டலா 24 பேர் இருக்காங்க. அதுல எஃப் என்பவர் வலது கோடியில இருந்து 17. இங்கே எஃப் இருக்கான். எஃப் எத்தனாவது வலது கோடியில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆவது ரேங்க்ல இருக்கான். அடுத்து மேலும் ஆர் என்பவர் இடது கோடியில இருந்து 19. இந்த இடது கோடியில இருந்து ஆர் என்பவர் எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19வது இடமா 19வது இடத்துல இருக்காங்க. எஃப்க்கும் ஆருக்கும் இடையே எத்தனை பேர் உள்ளனர்னு சொல்லியிருக்கான். அதை மொத்தமா ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்கானா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 24 பேர் இருக்காங்க. நம்மளுக்கு ஒருத்தர் லெஃப்ட்லயும் ஒருத்தர் ரைட்ல இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ஆர் வந்து லெஃப்ட்ல இருந்து 19ஆ, அப்ப எஃப் லெஃப்ட்ல இருந்து என்ன அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கு இடையில இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். லெஃப்ட்னா லெஃப்ட்ல இருக்கணும், இல்லைன்னா ரைட்னா ரைட்ல இருக்கணும். ஒருத்தர் லெஃப்ட்லயும் ஒருத்தர் ரைட்ல இருந்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எஃப்க்கு லெஃப்ட்ல கண்டுபிடிக்கலாமா, ரைட்ல இருந்து 17. மொத்தம் எத்தனை பேர் நம்ம பார்த்தோம், 24 பேர். மொத்தம் 24 பேரு. எஃப் வலது புறத்துல இருந்து 17. அப்ப இடது புறத்துல இருந்து எத்தனை கண்டுபிடிக்கலாமா, நம்ம என்ன செய்யணும், ஒண்ணு மொத்தமும் ஒரு வலதும் கொடுத்துட்டு இடது கேட்டாங்க அப்படின்னா மொத்தத்துல இருந்து 1 கூட்டணும். 25. எஃப் 17 கழிச்சோம் அப்படின்னா 8. அப்ப எஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடது புறத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது இடம். அப்ப எஃப் 8வது இடம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எஃப் வந்து 8வது இடத்துல இருக்காரு, ஆர் வந்து 19வது இடத்துல இருக்கிறாரு. 2 பேருக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. 8க்கும் 19க்கும் இடையில எத்தனை பேருன்னா 2 கழிச்சு 11ன்னு சொல்லிடாதீங்க, தப்பு. 8க்கும் 19க்கும் இடையில 11 பேர் இருக்காங்கன்னு சொன்னா தப்பு. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் லெஃப்ட்ல இருந்து 6வது இடத்துல இருக்கான், இன்னொருத்தன் அதே லெஃப்ட்ல இருந்து 4வது இடத்துல இருக்கான். ஒருத்தன் 4வது இடம், இன்னொன்னு 6வது இடம். நடுவுல 2 பேருக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 6, 4 கழிச்சு 2ன்னு சொன்னா தப்பு. ஒருத்தன் 6வது இடம், இன்னொருத்தன் 4வது இடம். நடுவுல இருக்கிற இடம் என்ன, 5 மட்டும்தான் நடுவுல இருக்கு.
ஓகேவா? அப்ப ஒருத்தன் தான் ஆன்சர். ஆனா நீ கழிச்ச அப்படின்னா 2ன்னு வரும், தப்பா போயிடும். இல்லன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா கழிச்சு அதுல இருந்து 1 கழிச்சா ஆன்சர் இருக்கும். ஓகேவா? 6ல இருந்து 4 கழிச்சா 2, அதுலயும் 1 கழிச்சா 1. அப்ப நடுவில் எத்தனை பேர் தான் இருக்கானா? 1. சேம் அதேதான் இங்கேயும். 8 19, 2ல இருந்து களி மைனஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். 19ல இருந்து 8 போனா 11. மறுபடியும் என்ன செய்யணும்? 1 கழிச்சா ஆன்சர் வந்துடும். அப்ப நடுவில் எத்தனை பேர் தான் இருப்பாங்க பார்த்தோம்னா 10 பேர் தான் ஆன்சர் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10. 3ஆவது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன் 10. ஓகேவா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின் போலாம். 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 243 வகுத்தல் 3 வகுத்தல் 3 வகுத்தல் 3 வகுத்தல் 3 போய்கிட்டே இருக்கு. எத்தனை வகுத்தல் போட்டாலும் சரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இப்ப 225 வகுத்தல் 5 வகுத்தல் 10 இப்படி போயிட்டே இருக்குன்னு ஏன் 225 டிவைடட் பை ஒரு வகுத்தல போட்டு பின்னாடி எத்தனை நம்பர் வகுத்தல போனாலும் அதை அப்படியே மல்டிபிளிகேஷன்ல போட்டுரு. 5 × 10 2 நம்பர் வகுத்தல போயிட்டே இருக்கா, அப்ப 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடும். ஓகேவா? சேம் அதேதான் இங்கேயும். இப்ப நம்ம பண்ண போறது. இப்ப அவன் கேள்வியில என்ன கேட்டிருக்கான்? 243 கேட்டிருக்கானா? 243 வகுத்தல் எத்தனை 3 இருக்கு? 1 2 3 4 எல்லாமே வகுத்தல் இருக்கா? எல்லாத்தையும் பெருக்கு. 3 × 3 × 3 × 3 ஏன்னா 4 தடவை ரிப்பீட் ஆகுது. 4 தடவை பெருக்கிடலாம் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும். இப்ப டிவைட் பண்ண ஆன்சர் 3 × 3 9. மேல 9 அடி 2 9 18 மீதி 6 63. 9 63 2 9 3 × 3 9. 9 3 எவ்வளவுன்னு அடிச்சோம் இங்க 9 அடிச்சனா 2 9 18 மீதி 6 63 இருக்கும். 9 63. ஓகேவா? மறுபடியும் இங்க 3 × 3 9. 9 டிவைட் பண்ண 9 3 27. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3. அவ்வளவுதான். நார்மலா டிவைட் பண்றலாம். 243 வகுத்தல் எத்தனை தடவை பின்னாடி வகுத்தல் வந்தாலும் சரி அதுல இருக்கிற எல்லா நம்பரையும் போட்டு என்ன செஞ்சிடலாம்? பெருக்கி போட்டா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இது எத்தனாவது கொஸ்டின் பார்த்தோம்னா 4வது கொஸ்டின். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது 5வது கொஸ்டின், கடிகார கொஸ்டின். இருக்கிறதுலே கடிகாரம் தான் ஈஸி. கிட்டத்தட்ட 5 செகண்ட்ஸ் தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 7க்கும் 8க்கும் இடையில கடிகார முட்கள் எத்தனை மணி நேரத்துல எதிர்கோண எதிரெதிர நிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேள்வியில. 7க்கும் 8க்கும் இடையில எதிரெதிரே நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன்னா ஒரு டைம் இருக்குன்னு ஏன் இங்க 6 இங்க 7 இங்க 12 இங்க 1. அப்போ 7க்கு நேரம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1. அதை நிமிஷமா மாத்திரம் என்ன இருக்கும்? 5 நிமிஷம் சொல்லுவோமா? அப்ப 7 இந்த சின்ன நம்பரை எடுத்துக்குவோம். ஓகேவா? 7 மணி நிமிஷம் எதுல 7க்கு நேரம் எத்தனை நிமிஷத்துல நிக்கும்? 5 நிமிஷத்துல நிக்குமா? அப்ப 5 அதே நீ என்ன செய்ய போற? 11 வகுக்கு. அவ்வளவுதான். 7 5 5 பை 11. 7 மணி 7 எதுக்கு நேரம் நிமிஷம் நேர்கோடுல நிக்குது? 5 நிமிஷத்துக்கு நேரம். அப்ப 5 அதே என்ன செய்ய போற? 11 வகுக்க போற. 7 5 5 பை 11. ஆன்சர் எங்க இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்குது. 5வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 6வது கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? 6வது கொஸ்டின் ஒரு சுருக்குகள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. குறியீடு, கணித குறியீடுன்னு சொல்லுவாங்க. இத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல இருந்து தான் எடுத்து போற மாதிரி இருக்குன்னா எப்படி போனோம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து வராத, லாஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போனா ஈஸியா எடுத்துடலாம். இல்ல ஒன்னு டி வைப்பான், இல்லனா சி வைப்பான். நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டே இருந்தா டைம் வேஸ்ட். ஓகேவா? சரி, இப்ப நான் லாஸ்ட்ல இருந்து போறேன். ஓகேவா? லாஸ்ட்ல தான் ஆன்சர் வச்சிருக்காங்க. அதனால லாஸ்ட்ல இருந்து போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் 8 முதல்ல எத்தனை 8 இருக்கு? 1 2 3 4 5 8 இருக்கா? 3 4 5 ஈக்குவல் டு 57 அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஆர். ஆர் என்பது பெருக்கல். அடுத்து பி என்பது கூட்டல். அடுத்து எஸ் என்பது வகுத்தல். அடுத்து கியூ என்பது கழித்தல். அவ்வளவுதான். இப்ப நீங்க சுருக்கணும் ஆன்சரா போர்ட் மாஸ் சுருக்குடி சுருக்கணுமா? போர்ட் மாஸ்னா என்ன? வகுத்தலையும் பெருக்கலையும் ஃபர்ஸ்ட் போடணும். அவ்வளவுதான். இப்ப வகுத்தல் ஃபர்ஸ்ட் 8 8 என்னதான்? 1. இங்க 8 × 8 64 பிளஸ் இந்த ஃபுல் ரவுண்ட் தான் 1 தான். மைனஸ் இங்க மைனஸ் இருக்கிறதா இருக்கும். போர்ட் மாஸ்ல -8 ஈக்குவல் டு 57. 64 பிளஸ் 1 65. 65ல 8 போச்சுன்னா 57. ஆன்சர் கரெக்டா ஆகுதா? அப்ப ஆன்சர் கரெக்டா வந்துச்சுன்னா ஆன்சர் என்னதான்? டி ஆப்ஷன் தான். மீதி 3மே நம்மளுக்கு ஈக்குவல்ல ஆன்சர் கரெக்டா வராது. அதனால 3 தப்பு. 4வது ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஆன்சர் ரைட். நீ எப்போதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழ இருந்து போ, ஆன்சர் கரெக்டா ஆகும். ஓகேவா? சரி, இது 6வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் ஒரு சைக்காலஜி ரீசனிங்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? 85 × 46 4865 ஸ்கொயர் வருமா கியூப் வருமா என்ன மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கிற நம்பரே தான் ஆல்டர்னேட் பண்ணி போட்டிருக்கான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பாரு. இதுல 2வது நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது 2வது நம்பர். இந்த 2வது நம்பர்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்பரா போட்டான். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிற 8 இங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான். இங்க இருக்கிற 6 இங்க இருக்குது, 5 இங்க இருக்குது. நம்பரை மட்டும் இடம் மாத்திருக்கான். சேம் நம்ம அதே மாதிரி போடலாமா? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா? இங்க 2 நம்பர் மல்டிப்ளை பண்றாங்களா? 2வது நம்பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் டிஜிட்டா போட்டுருக்கான். அப்ப 2வது நம்பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் டிஜிட்,
ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை ரெண்டாவது டிஜிட். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, மூணாவது டிஜிட் எது, ரெண்டாவது நம்பர்ல இருக்கிறது ரெண்டாவது நம்பர். அப்ப இங்க 9 இது 3, அப்ப 2193 ஆன்சரா இருக்கும். 2193 டி ஆப்ஷன் இருக்குது. இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, கரெக்டா அதே மாதிரி தீவு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, 7வது கொஸ்டின் இது. சரி, அடுத்து 8வது கொஸ்டின். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது 8வது கொஸ்டின். 4 இலக்க மிகப்பெரிய இரட்டைப்படை எண் இருக்கும். 4 இலக்க மிகப்பெரிய இரட்டைப்படை எது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 4 இலக்க மிகப்பெரிய இரட்டைப்படை எண் இருக்கும், 4 இலக்க மிகச்சிறிய ஒற்றைப்படை எண் இருக்கும். இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அந்த 4 இலக்க மிகப்பெரிய என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் வீடியோல எல்லாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், 2 இலக்க மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டானா 2 9, 3 இலக்க மிகப்பெரிய எண் கேட்டானா 3 9, 4 இலக்க மிகப்பெரிய எண் கேட்டானா 4 9. அப்ப மிகப்பெரிய என்ன அப்படின்னு கேட்டாலே 2 இலக்கம் 3 இலக்கம்னாலே 9 தான் வரும். ஓகேவா, அதுல இரட்டைப்படை கேட்கறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், இது வந்து நான் 3 இலக்கத்துல மிகப்பெரிய ஒற்றைப்படையில இருக்கு. இரட்டைப்படையில கேட்டானா 1 குறைச்சுக்கோ 8. 3 இலக்கத்துல மிகப்பெரிய இரட்டைப்படை என்னன்னா கேட்டா 8. 2 இலக்கத்துல, ஏன்னா இது இன்னும் 1 கூட்டா 100 போயிடும், அது 3 இலக்கமா மாறிடும். 2 இலக்கத்துல மிகப்பெரிய இரட்டை எது அப்படின்னு கேட்டானா 8 தான் இருக்கும், 98 தான் இருக்கும். அவன் என்ன கேட்கிறான், 4 இலக்கத்துல மிகப்பெரிய இரட்டைப்படை எது அப்படின்னு கேட்கிறானா. அப்ப 4 இலக்க மிகப்பெரிய 4 9. இதுல இரட்டைப்படை என்னவா இருக்கும், 1 கழிச்சா 8 அப்படின்னு இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அடுத்து 4 இலக்க மிகச்சிறிய ஒற்றைப்படைன்னு கேட்டானா 2 இலக்க மிகச்சிறிய எண் 1 0, அதுக்கு முன்னாடி 9 இருக்கும் சிங்கிள் டிஜிட். 2 இலக்கத்துல மிகச்சிறிய எண் 1 0, 3 இலக்கத்துல மிகச்சிறிய கேட்டானா 100, 4 இலக்கத்துல மிகச்சிறியதுன்னு கேட்டானா 1000. ஓகேவா, இப்ப இதுல இது எல்லாமே ஈவன இரட்டைப்படையில இருக்கும். அவன் கேட்கறதுனா ஒற்றைப்படை. அப்ப ஒற்றை கேட்டானா செஞ்சிடலாம், 1 கூட்டிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப 4 இலக்கத்துல மிகப்பெரிய எண், 4 இலக்கத்துல மிகச்சிறிய எண் கேட்டானா 1000. அதுல ஒற்றைப்படையில சொல்லு அப்படின்னு கேட்டானா 1001 வச்சுக்கலாம். இதுதான் 4 இலக்க மிகப்பெரிய இரட்டைப்படை எண், இது 4 இலக்க மிகச்சிறிய ஒற்றைப்படை எண். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கிறோம், அவ்வளவுதான். இந்த நம்பர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. இப்ப நம்ம வித்தியாசம் பார்க்கலாமா, 999 ஒரு 8, இங்க 1001 தள்ளி பார்க்கலாம். 8ல 1 போச்சுன்னா 7, 9 9 9ல 1 போச்சுன்னா 8, 8997 ஆன்சரு. 8997 எங்க இருக்குது, ஆப்ஷன் பி ல இருக்கு. அப்ப 8வது क्वेश्चन ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா, 8வது क्वेश्चन ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்து 9வது क्वेश्चन. 9வது क्वेश्चन ஒரு ஏஜ் சம்மு கொடுத்திருக்கான். ஓகேவா, ரமேஷ் மற்றும் வினோத் ஆகியோரின் வயதுகளின் விகிதம். ரமேஷ், இங்க ரமேஷ். ஓகேவா, அடுத்து வினோத், 2 பேருக்கும் உள்ள வயசு விகிதம் என்னன்னு சொல்லிருந்தா 4:3. இந்த ஒரு விகிதம் கொடுக்கும் போது இந்த விகிதம் எங்க இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்பா இல்ல பின்பா இல்ல தற்போதுதான் கொடுக்கணும். எதுவுமே கொடுக்கலன்னா அந்த ரேஷியோ எங்க இருக்கதா அர்த்தம், தற்போதுல இருக்குதா அர்த்தம். ஓகேவா, இந்த ரேஷியோ ரமேஷும் வினோத்தும் தற்போதுல இருக்குதா அர்த்தம், 4:3. அவன் என்ன கேக்குறான், ரமேஷின் வயது 26 வயதாக இருந்தால், சாரி 6 வருடங்களுக்கு பிறகு ரமேஷின் வயது 26, 6 வருஷத்துக்கு பிறகு 26னா ரமேஷுக்கு ரேஷியோ எங்க இருக்கும், அந்த இடத்துல ரமேஷோட ஏஜை கொண்டு வரணும். ஏஜ் ரேஷியோ எங்க இருக்கு, தற்பொழுதுல இருக்குது. தற்பொழுது ரமேஷ் வந்து 4 ரேஷியோட பங்கு. அப்ப ஏஜும் தற்பொழுது கொண்டு வரணும். 6 வருஷத்துக்கு பிறகு 26னா ரமேஷ் தற்பொழுது என்னவா இருப்பான், 20 இருப்பான். ரமேஷோட ஏஜ் தற்பொழுது 20. அப்ப வினோத்தோட ஏஜ் என்னன்னு பாக்கணும். இந்த ரமேஷோட ஏஜ் என்ன, ரேஷியோ என்ன, 4x. இந்த 4x தான் 20. x = 4 அடிச்சுனா 5ன்னு வந்துடும். சேம் இதே 5 வினோத்துல பேருக்குன்னா 15 ஆன்சரா இருக்கும். வினோத்தோட ஏஜ் என்னன்னு கேட்டா 15, அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இது 9வது கொஸ்டின். அடுத்து நம்ம 10வது கொஸ்டின். படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த முக்கோணத்தை ஆல்ரெடி நான் டயக்ராம்ல எக்ஸ்பிளைனும் பண்ணிருப்பேன். ஓகேவா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எத்தனை கேட்கறான்னு பாரு. 1 2 3. ஓகேவா, இதுல 1 2 3, 3க்கு 3 இருக்கா. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 3க்கு 3 இருந்துச்சுன்னா அந்த 3 ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 2 மைனஸ் 5, அவ்வளவுதான் ஆன்சர். ஸ்கொயர் இன்ட்டு 2 மைனஸ் 5. அப்ப 9 2 சாரி 3 ஸ்கொயர் 9, 9 2 18, 18 மைனஸ் 5 என்ன ஆன்சர் 13. அப்ப இதுல முக்கோணம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா 13 முக்கோணங்கள் இருக்கதா அர்த்தம், அவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாதிரி எத்தனைக்கு எத்தனை முக்கோணம் நீ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதை ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 2 பண்ணி மைனஸ் 5 பண்ணா ஆன்சர் வந்துடும். புரியுதா? அவ்வளவுதான். இதுல 4க்கு 4 இருந்துச்சுன்னா 4 ஸ்கொயர் இன்ட்டு 2 மைனஸ் 5, அவ்வளவுதான். எத்தனைக்கு எத்தனை இருக்குன்னு நீ பார்க்க போற. ஓகேவா, சரி, இது 10வது கொஸ்டின். இது ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போறது 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் ஒரு லெட்டர் சீரிஸ் ஒண்ணு கொடுத்துருக்கான். ஓகேவா, லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்கான். அதோட நம்பர் எழுதுனா வேலை முடிஞ்சு. நம்பர் சீரிஸ்லயே போட்டுடலாம். எக்ஸ்ன்றது 24, யூன்றது 21, R 18,
ஓன்றது 15, எல்ன்றது 12. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப 24ல 3 கழிச்சா 21, 3 கழிச்சா 18, 18ல இருந்து 3 கழிச்சா 15, 15ல இருந்து 3 கழிச்சா 12, 12ல இருந்து 3 கழிச்சா 9 அப்படின்னு வரும். 9ஓட லெட்டர் ஐ ஆன்சர். 9ஓட லெட்டர் எதுன்னு கேட்டனா ஐ. ஓகேவா? சரி, அடுத்து இது 11வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது 12வது கொஸ்டின், ஒரு ரேஷியோ. ஓகேவா? 12வது கொஸ்டின் ஒரு ரேஷியோ. இந்த மாதிரி டபுள் ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க ரெண்டையும் பெருக்கிக்கோ, தூரத்துல இருக்க ரெண்டையும் பெருக்கிக்கோ, ஈக்குவல் டு பண்ண ஆன்சர் வரும். பக்கத்துல இருக்க ரெண்டையும் பெருக்கினா x இன்டு 2.5 ஈக்குவல் டு தூரத்துல இருக்க ரெண்டையும் பெருக்கினா 0.75 இன்டு 8. இப்ப பாயிண்ட்ல இருக்கு, நான் எப்படி பெருக்கிறது, அதுல தப்பு பண்ணிடுவாங்க. அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்ல இருக்கிறத பின்னமா மாத்திக்கோ, ஈஸியா போயிடும். இப்ப 2 இருக்கிறத என்னன்னு மாத்தலாம், x இன்டு 2.5ன்றத 5/2 மாத்தலாமா? 5 2 அடிச்சா 2 வரும், அவ்வளவுதான். ஈக்குவல் டு 0.75ன்றது என்ன வேல்யூ, 3/4 பங்கு, அதுதான் 0.75. அதை என்ன எழுதலாம், 3/4 எழுதலாமா, இன்டு 8, இந்த 4 அடி 2, அப்ப 3 2 6 அப்படின்னு இருக்கும். அந்த சைடுல x இன்டு 5/2, அந்த x அப்படியே வச்சுக்கோ, 5/2 அந்த சைடு கொண்டு போனா 6 இன்டு அப்படியே 5/2 அந்த சைடு போனா தலைகீழா மாறும், 2 டிவைடட் பை 5. அப்ப 6 இன்டு 2 12/5 இருக்கும். 5ஆல எப்படி பார்க்கலாம், 2 5 10, மீதி 2 அது 20 வச்சா 4 5 20. ஆன்சர் 2.4 அப்படின்னு வந்து நிற்கும். ஆன்சர் 2.4. 12வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? 2.4. சரி, அடுத்து இப்ப நம்ம பார்த்தது 12வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போது 13வது கொஸ்டின். தகவலை நன்கு படித்து, இதே கொஸ்டின் இதே மாடல்ல பிசிஎஸ்ஐக்கு வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சேம் அந்த கொஸ்டினை நம்ம பார்க்க போறோம். இதுல யார் யார் இருக்கான்னு பாத்துக்கோ. ஏபிசிடி 5 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஏபிசிடின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்களா, அந்த 5 பேரையும் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் எழுதலாமா, ஏ பி சி டி இ 5 பேர் இருக்காங்க. தகவலை படித்து நன்கு பதில் தரவும். ஒரு பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உள்ளனர். ஏ பி இந்தியும் ஆங்கிலமும் கற்றுத் தருகின்றனர். ஏ வந்து 1 ஹிந்தி, ஓகேவா, இன்னொன்னு ஆங்கிலம் கற்றுத்தரான், இந்தியும் ஆங்கிலமும். அடுத்து ஏ பி கற்றுத்தரான், பிக்கும் போட்டுக்கோ. ஓகேவா? ஹிந்தி இன்னொன்னு ஆங்கிலம். அடுத்து சி மற்றும் பி என்ன கற்றுத்தராங்க, ஆங்கிலமும் புவியியலும். சியும் பியும் ஆங்கிலமும் புவியியலுமா, அப்ப பி வந்து புவியியல்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சிக்கு என்ன எழுதிக்கலாம், ஆங்கிலமும் புவியியலும் எழுதிக்கிறேன். அடுத்து வேற என்ன எழுதிக்கலாம், சிபி எழுதியாச்சு. அடுத்து டிஏ கணிதமும் ஹிந்தியும். டி வந்து கணிதமும் ஹிந்தியும். மேல ஆல்ரெடி ஹிந்தி இருக்கு, அப்ப என்ன எழுதிக்கலாம், ஏக்கு கணிதம் எழுதிக்கலாம். அடுத்து இபி வரலாறும் பிரெஞ்சும். இபி வந்து வரலாறு, இன்னொன்னு பிரெஞ்சு. இபி பி இங்க வரலாறு பிரெஞ்சு இருக்கா, இப்ப வரலாறு பிரெஞ்சு. அப்ப யார் அதிகமான எண்ணிக்கையில பாடங்களை கற்று தருகின்றனர், யார் வருவா, பிஏ ஆப்ஷன் வருவா. அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி டேட்டா எடுத்துக்கிறதுனால ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் கேள்வி கேட்பான். 13க்கான ஆன்சர் பி ஆப்ஷன், பிலயே இருக்கு. ஓகேவா? சரி, இதுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். 13வது கேள்வி. 14வது கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரின் அடுத்த படம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஓகேவா? இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மேல 2 4 5 5 0 இருக்கா, இங்க பாரு 4 தான் இருக்கு, இங்க 3, அப்ப இங்க மேல என்ன இருக்கும், 2 0 இருக்கும். எல்லாமே இங்க என்ன இருக்குது, லெஃப்ட் சைட பாத்துருந்தா, அப்ப இங்க ஒரு 0 இப்படி ஒரு கோடு இருக்கும். கீழே இருக்கிற 0 பாரு, 1 2 3, அப்ப கீழே என்ன இருக்கணும், 4 0 இருக்கும். அதான் ஆன்சரா இருக்கும். எது இருக்கு கீழே 4 0, இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. மேல 2 இதுதான் இருக்கு. அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன். 14வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். சரி, அடுத்து 15வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது 15. ஒரு மனிதன் 114 மீட்டர் இடைவெளியில ஒரு சிறுவன் பின்னால 21 மீட்டர் நிமிடம் என்ற வேகத்தில் ஓடி வருகிறான். சிறுவன் 15 மீட்டர் நிமிடம் என்ற வேகத்தில் ஓடினால் எப்பொழுது சந்தித்துக் கொள்வர்? ஃபர்ஸ்ட் சின்ன பையன் முன்னாடி ஓடுறான், பின்னாடி ஒரு பையன் ஓடுறான். 2 பேரையும் அவனை எப்படி பிடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இதே சம்மா அப்படியே எப்படி கொஸ்டின் மாத்தி கேட்டாங்கன்னா, திருடன் முன்னாடி ஓடுறான். ஓகேவா? 2 திருடனுக்கும் போலீஸ்க்கும் 114 மீட்டர் இடைவெளியில இருக்குது. திருடன் முன்னாடி ஓடும் போது சாரி, போலீஸ் பின்னாடி வந்து 21 மீட்டர் பெர் நிமிடத்துல வரான். திருடன் 15 மீட்டர் நிமிடத்துல ஓடுறான். எப்ப 2 பேரும் பிடிச்சுப்பான் அவனை, திருடன் எப்ப போலீஸ் பிடிப்பாங்க, எந்த டைம்ல பிடிப்பாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. 2 பேருமே சேம் ஸ்பீடா சேம் டைரக்ஷன்ல போறாங்க. ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் சேம் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ன்றது ஒண்ணு இங்கிட்டு வரும், இன்னொருத்தன் நேருக்கு நேரா அப்படியே நேருக்கு நேரா அப்படி பாக்குற மாதிரி ஓடி வருது, ஆப்போசிட் டைரக்ஷன்.
இப்ப சேம் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. சேம் டைரக்ஷனா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா டைம் ஈக்குவல் டு டி பை எஸ். டைம் ஈக்குவல் டு டி பை எஸ். டின்றது என்னன்னா டிஸ்டன்ஸ், தொலைவு. எஸ் என்னன்னா ஸ்பீடு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணாதான் நமக்கு டைம் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துறாங்க. ரெண்டு பேருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 114 மீட்டர் இருக்கு ரெண்டு பேருக்கும் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்பீடு மட்டும் ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல போனாங்கன்னா மைனஸ் பண்ணு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தாங்கன்னா கூட்டு. நீங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரே டைரக்ஷன்ல ஓடிட்டு மைனஸ் பண்ணு. 15 21 மைனஸ் பண்ணா 6. ரெண்டுமே மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கு. மீட்டர், இது மீட்டர் பெர் நிமிடம். அடிச்சாலும் நம்ம நிமிஷத்துல தான் ஆன்சர் வரும். ஓகேவா? 6 அடிப்பாரலாம். 1 6 மீதி 5 54, 9 54. ஆன்சர் 19 அப்படின்னு இருக்கும். ஆன்சர் 19 இருக்கும். 15வது क्वेश्चन ஆன்சர் 19. அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்து 16வது क्वेश्चन. ஒரு திட்ட விளக்கத்தை ஒரு தரவின் திட்ட விளக்கம் 4.5. அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் 5 கழிக்க புதிய திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறான். இந்த திட்ட விளக்கம் பார்க்கும்போது நான் உனக்கு இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன். சராசரி, திட்ட விளக்கம், இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். சராசரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 எண்களின் சராசரி 15. 5 எண்களின் சராசரி 15. இந்த 5 எண்ணுடனையும் ஒவ்வொரு எண்ணுடனையும் 2 கூட்ட புதிய சராசரி என்ன? புதிய சராசரி கூட 2 கூட்ட ஆன்சர் வந்துடும். சராசரியோட பண்பு 4 இருக்கு. 5 எண்களின் சராசரி 15. ஒவ்வொரு எண்ணுடன் 2 கூட்டினா புதிய சராசரி கூட 2 கூட்டணும். ஒவ்வொரு எண்ணுடைய 4 கழிச்சா புதிய சராசரி கூட 4 கழி. ஒவ்வொரு எண்ணையும் பெருக்கிற 2ஆல பெருக்கிறனா புதிய எண்ணை 2ஆல பெருக்கு. ஒவ்வொரு எண்ணையும் 2ஆல வகுக்கிறனா புதிய எண்ணையும் சராசரியையும் 2ஆல வகுக்கணும். அவ்வளவுதான். நீ அங்க கூட்டினா கூட்டணும், வகுத்தா வகுக்கணும், பெருக்கினா பெருக்கணும், கழித்தா கழிக்கணும். அது சராசரியோட பண்பு. அதுவே திட்ட விளக்கத்துக்கு வரும்போது பெருக்கல் வகுத்தல் மட்டும்தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 எண்களின் திட்ட விளக்கம் 15. 10 எண்களின் திட்ட விளக்கம் 15. ஒவ்வொரு எண்ணிலையும் 2ஆல பெருக்க புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்பான். நீ 2ஆல இங்க பெருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இங்க என்ன செஞ்சிடலாம்? 2ஆல பெருக்கிக்கலாம். ஒவ்வொரு எண்ணையும் 2ஆல் வகுக்க புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டாங்க, நீ 2ஆல வகுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் கூட்ட புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டா நீங்க கூட்டக்கூடாது. அதே திட்ட விளக்கத்தை சொல்லணும். கூட்டல் கழித்தல் வராது. சராசரி பண்புல எல்லாமே வரும். கூட்டல் கழித்தல், பெருக்கல் வகுத்தல். திட்ட விளக்கத்துக்கு கூட்டல் கழித்தல் வராது, பெருக்கல் வகுத்தல் மட்டும்தான் வரும். கூட்டல் கழித்தல் வருது அப்படின்னா நீ அதே திட்ட விளக்கத்தை அப்படியே சொல்லணும். புரியுதா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தரவின் திட்ட விளக்கம் எத்தனை தரவுன்னு தெரியல. ஒரு தரவோட திட்ட விளக்கம் 4.5. ஒவ்வொன்னையும் 5ஆல கழிக்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு தரவையும் 5ஆல கழிக்க புதிய திட்ட விளக்கம் என்ன? கழித்தலும் கூட்டலும் வராது. அதே 4.5 தான் நீ ஆன்சரா சொல்லணும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4.5. 16வது क्वेश्चन ஆன்சர் 4.5. ஓகேவா? சரி, அடுத்து 17வது. படத்தில் 3 விதமான மக்கள்கள் இருக்கிற மக்களின் எண்ணிக்கை 3 படங்களாக காட்டப்பட்டுள்ளது. செவ்வகம்ன்றது திருமண மாணவர்கள், முக்கோணம்ன்றது பள்ளி ஆசிரியர்கள், வட்டம்ன்றது கூட்டு குடும்பத்தில் வாழ்பவர்கள். அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னு பாப்போமா? கூட்டு குடும்பத்துல வாழும், கூட்டு குடும்பத்துல வாழனா கூட்டு குடும்பத்துல வாழணும். ஆனா பள்ளி ஆசிரியர்களாக கூட்டு குடும்பத்தில் வாழும் திருமண மாணவர்கள். கூட்டு குடும்பத்துல வட்டத்துல இருக்கணும் திருமண மாணவன். இந்த செவ்வகமும் வட்டமும் இருக்கணும். ஆனா பள்ளி ஆசிரியரா பணியாற்றுறவர்கள் வேணும். பள்ளி ஆசிரியர்கள் யாரு? இந்த முக்கோணத்துல யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்களை பணியாற்றாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கிறது யாருதான்? டி தான். ஓகேவா? இவங்கதான் என்னன்னா இந்த வட்டத்துல இருக்க கூட்டு குடும்பம், இந்த திருமண மாணவன் இதுல இருக்கலாம். ஆனா இந்த முக்கோணத்துல ஒருத்தன் கூட வரக்கூடாது, பள்ளி ஆசிரியரா இருக்கவே கூடாதுங்கிறான். அப்ப இந்த முக்கோணத்தை டெலிட் பண்ணி மீதி 2 இருக்கிறத ஆன்சரா போடலாம். டி ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இது எத்தனாவது क्वेश्चन பார்த்தோம்னா 17வது क्वेश्चन. அடுத்து 18வது क्वेश्चन. 18வது क्वेश्चन ஒரு பைப்பன் சிஸ்டம், அதாவது நீர் தொட்டி கணக்கு கேட்கிறான். ஓகேவா? இதுல 3 தொட்டி இருக்கும். 3 தொட்டி நீ என்ன கொடுக்குற? ஏ பி சின்னு போட்டுக்கும். ஓகேவா? தனித்தனி முறையை 30 நிமிடம் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. 2 குழா, ஒண்ணு 30 நிமிஷத்துல நிரப்புது, இன்னொன்னு 40 நிமிஷத்துல நிரப்புது. நிரப்புதுன்னா பிளஸ். அடுத்து மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். காலி செய்யுதுன்னா மைனஸ். திறந்து விட்டுருக்கான். 2 பைப்பை ஃபில் பண்றான், ஒரு பைப்பு அந்த தொட்டியை காலி பண்ணுது. அந்த காலி செய்யறது எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம். இப்ப ஏபிசி 3 பைப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதினாலும் என்ன செய்யணும்னா எல்சிஎம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தா 120. எப்படி எல்சிஎம் ஈஸியா எடுக்கணும்ன்றத நான் எல்சிஎம் டாபிக் எடுக்கும்போது சொல்றேன். ஓகேவா? பார்த்த உடனே நீ சொல்லிடலாம். எப்படின்னு சொல்றேன். நான் அது இப்போதைக்கு செம்ம வேகமா முடிக்க பார்ப்போம். 30 நிமிஷம் தான் டைம். நம்ம இந்த கிரைம் டெஸ்ட் சீரிஸ் ஒவ்வொரு டெஸ்டோட டைமிங்கும். ஓகேவா? ஆனா இதை மட்டும் இப்போதைக்கு பாரு.
ஏ ஈக்குவல் டு 30. எதை பெருக்குனா வந்து எல்சிஎம் வரும்? 30 4ஆல பெருக்குனா 120 வரும். 40 3ஆல பெருக்குனா 120 வரும். 24 5ஆல பெருக்குனா 120 வரும். புரியுதா? இப்ப ரெண்டு பைப்பு நிரப்புதுன்னு சொல்றாங்களா, நிரப்புதுன்னா பிளஸ் பண்ணு, ஏவும் பியும் பிளஸ் பண்ணிக்கோ 7. இது காலி செய்து, அப்ப 7ல 5 போச்சுன்னா மீதி 2 தான் ஃபில் பண்ணும். இந்த 2ஆல போய் அந்த எல்சிஎம் டிவைட் பண்ணா ஆன்சர். 2ஆல போய் எல்சிஎம் டிவைட் பண்ணா 60 நிமிஷம் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே நிமிஷத்துல தான் கொடுத்துருக்கான். 30 நிமிஷம் 40 நிமிஷம் 24 நிமிஷம். அப்ப ஆன்சரும் 60 நிமிஷம். 60 நிமிஷம்ன்றது எவ்வளவு நேரம்? 1 மணி நேரத்துல நிரப்பும் மீதி இருக்கிறது. அவ்வளவுதான். ஓகேவா? நிரப்புன்றத கூட்டிக்கோ, காலி செய்யறத கழிச்சுக்கோ. இது 2 7 7ல 5 போச்சுன்னா 2. 2ஆல போய் எல்சிஎம் டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இது 18வது கொஸ்டின். அடுத்து 19வது கொஸ்டின். தாத்தா தந்தை வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. 3 பேருடைய சராசரி 53னா அப்ப 3 பேரோட வயசுடைய கூடுதல் எவ்வளவு வரும் அப்படின்னு பாரு. 3ஆல பெருக்கு. சராசரி 3 பேரோட சராசரி 53. அப்ப 3 பேரோட கூடுதல் 3ஆல பெருக்குனா 53 150 3 × 3 9 159 அப்படின்னு வரும் கூடுதல். இதுல எது 159 வரணுமா? 3ஐயும் கூட்டி சொல்லணுமா சார் அப்படின்லாம் தேவையில்லை. லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாரு. லாஸ்ட் டிஜிட் கூட்டினா 9 வரணும். இங்க பாரு 1 0 2 கூட்டினா 1 0 கூட்டினா 1 1 2 3ன்னு வரும். இது லாஸ்ட் டிஜிட் 0 கிடையாது. இங்க 2 2 4 இதுவும் கிடையாது. 0 5 தான், இதுவும் கிடையாது. 4 1 5 5 4 9 இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான், இங்கே முடிச்சிடலாம். அப்படியும் இல்லையா, நான் போட்டு பாக்குறேன்னா அடுத்த கொஸ்டின் வா. தாத்தாவின் வயதில் பாதி. ஓகேவா? தாத்தாவின் வயதில் பாதினா தாத்தாவோட வயசு எதுவா இருக்கும்? இதுல இதுவா இருக்குமா இதுவா இருக்குமா இதுவா இருக்குமா? இருக்கிறதுல பெரிய ஏஜ் தான் தாத்தாவோட ஏஜ். அப்ப தாத்தாவோட ஏஜ் 84. அவன் என்ன கேக்குறான்? தாத்தாவோட வயதுல பாதின்னு சொல்றானா? தாத்தாவோட வயதுல பாதினா இந்த பெரிய நம்பர்ல பாதின்னு 2ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். இது 2ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2ஆல டிவைட் ஆகாது. அதனால அடிச்சிடலாம். அடுத்து தந்தையின் வயதுல 1/3 பங்கு. தந்தையின் வயதுனா தாத்தாவோட அடுத்து கம்மியா இருக்கிற தந்தை 2ஆவதா இருக்கிற நம்பர். அதுல 1/3 பங்குனா 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். நடுவில் இருக்கிறதெல்லாம் 50 50 50 3ஆல டிவைட் ஆகாது. அதுலயும் கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் நீ வச்சு செக் பண்ணிக்கிறது. ஓகேவா? சரி, அடுத்து வாணியோட வயது 4/1 பங்கு. இதெல்லாம் 4ஆல டிவைட் ஆகணும். இதையும் டெலிட் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்னதானா இதுதான் போட்டுடலாம். ஓகேவா? இப்ப நம்ம 4/1 பகுதி 3/1 பகுதி இதெல்லாம் கூட்டினா 65 வரும்னு சொல்றான். உனக்கு அப்பயும் நம்பிக்கை இல்லைன்னா திருப்பி நம்ம செஞ்சு பார்க்கலாம். என்ன சொல்லலாம்? தாத்தாவின் வயதுல பாதியா? இந்த ஆப்ஷன் மட்டும் பாரு. தாத்தாவோட வயசுல பாதினா 84 2ஆல அடிச்சனா 42 இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க? தாத்தாவோட வயதுல பாதி. தந்தையின் வயதுல 1/3 பங்கு. தந்தையோட பங்கு 51. அதுல 3ல 1 என்ன? 3ஆல அடிப்பாங்களா? 1 3 3 7 3 21 17. அடுத்து வாணியோட பங்கு என்னன்னு சொல்றான்? 4/1 பங்கு. வாணியோட பங்கு 4/1 பங்கு. இதை 4ஆல அடிச்சா 24, 4ஆல அடிச்சா 6. எல்லாத்தையும் கூட்டினா 65 வருதுன்னு சொல்றான். கூட்டி பாரு. 6 7 13 2 15க்கு 5 ரிமைனிங் 1 4 1 5 1 6 65 வந்துச்சா? ஆன்சர் என்னதான்? டெல்லி ஆப்ஷன் தான். இவ்வளவு தூரத்துக்கு போற தேவையில்ல, கூடுதலே நீ ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? சரி, இப்ப 19வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 20வது கொஸ்டின். தகவலை புரிந்து கொண்டு பதிலளிக்கவும். ஒரு டேபிள் கொடுத்து நம்பர் கொடுத்து அதோட லெட்டர் கொடுத்துருக்கான். அவனும் நம்பர் சொல்றான். ஓகேவா? அவன் என்ன நம்பர் சொல்றான்னு பாப்போமா? அவன் என்ன நம்பர் சொல்லியிருக்கான் பாரு பார்க்கலாம். சரி, அவன் என்ன நம்பர் சொல்லியிருக்கான்? 98 77 24 9 எங்க இருக்குது? 9 இங்க இருக்குது. அப்ப 6 8 இங்க இருக்கு. F 7 எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப B B 2 4 2ஓட நம்பர் S 4ஓட நம்பர் P. அப்ப லெட்டர் என்ன? RF BBSP. RF BBSP. ஆன்சர் டி ஆப்ஷன். முடிஞ்சு. ஓகேவா? இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட கிரைம் டெஸ்ட் சீரிஸ்ல மொத்தம் டெய்லி 20 கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். அதோட பிடிஎஃப் இது. ஓகேவா? இது டெலிகிராம் லிங்க்ல நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீ டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.